வாங்க, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து ஒரு குருமா வைக்க போகிறோம் சப்பாத்திக்கு. வந்து பூரி, சப்பாத்தி, இது புரோட்டா எல்லாத்துக்கும் கூட தொட்டுக்கலாம். இதுக்கு வந்து பாருங்கள், ஒரே ஒரு உருளைக்கிழங்கு ஒன்று, கேரட்டு ஒன்று, அப்புறம் வந்து பீன்ஸு கொஞ்சம், வெங்காயம் ஒரு 3 சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் 3 சின்ன சின்னதாக 3 வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, இஞ்சி, பூண்டு, இஞ்சி இதெல்லாம் வச்சுருக்கேன். இது பச்சை மிளகா, இதெல்லாம். இதை வந்து இப்போ எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு வேக போட்டு ஒரு குருமா வைப்போம். வாங்க இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு சின்ன குக்கர் வச்சுருக்கேன். இதில் வந்து பாருங்கள், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன், கல்லெண்ணெய். இப்போ பாருங்கள், இதில் வந்து சோம்பு போடுறேன் கொஞ்சோண்டு. பிரிஞ்சி இலை, பட்டை, பாருங்க இந்த இது திப்பிலி, கிராம்பு, கஸ்தூரி மெட்டிங்கிறாங்கல்ல அது பாருங்க, அது மாதிரி பூ, அன்னாசி பூ, ஏலக்காய் ஒன்று, இப்போ வந்து பாருங்க வெங்காயம் போடுறேன். வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டுக்கணும். தக்காளி போட்டுக்கணும். பாருங்கள், அதை போய் இஞ்சி பூண்டு போடுறேன் தட்டி. இப்போ உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். இதை எல்லோரும் ஈஸியாக செஞ்சிடலாம். எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுக்கிட்டாக்க போட்டு வதக்கிட்டு வேக போட்டு அப்படி குக்கரில்
கொஞ்சம் தேங்காய் பொட்டுக்கடலை பெருஞ்சீரகம் வச்சு ஊற்றி இறக்க வேண்டியது தான். இதுதான் குருமா. சப்பாத்திக்கு, பூரிக்கு, புரோட்டாவுக்கு கூட தொட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து வேங்கிற தண்ணியை ஊற்றிக்கும். பாருங்கள், இதுக்கு இப்போ ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ போட்டு மூடியை போட்டு வேக விட்டுருவோம். நல்லா வேகட்டும். பாருங்கள், இப்போ வந்து அது நல்லா தண்ணி ஊற்றி ஒரு டம்ளரு இப்போ வேக விட்டுருங்க. வேகட்டும். நம்ம இதுக்குள்ள கொஞ்சோண்டு தேங்காய், பொட்டுக்கடலை, பெருஞ்சீரகம் இதை போட்டு அரைச்சி வச்சுக்குவோம். பாருங்கள், இப்போ வந்து தேங்காய் கொஞ்சோண்டு வருங்க, சோம்பு, பாருங்கள், கொஞ்சம் பொட்டுக்கடலை, பொட்டுக்கடலை போட்டிருக்கேன். இதை அப்படியே போட்டு இதை அரைச்சிக்குவோம். இதை இதில் பத்தாதுன்னு சொல்ல நினைக்கிறவங்க இதில் ஒரே ஒரு மிளகா போட்டுக்கலாம். போட்டு இது இப்போ அரைச்சிக்குவோம். இதை பாருங்கள், இப்போ வந்து கொஞ்சம் சோம்பு, பொட்டுக்கடலை, தேங்காய், ஒரே ஒரு பாதி மிளகா போட்டிருக்கேன் உரப்புக்கு. இதை வந்து இப்போ நல்லா பார்ப்போம். அது வெந்துடுச்சுன்னா அதில் போட்டு இறக்க வேண்டியது தான். பாருங்கள், இப்போ இந்த கேரட்டு, இந்த உருளைக்கிழங்கு, கேரட்லாம் வெந்திருக்கான்னு பார்த்துக்கிட்டு நல்லா வெந்தோன்னே இப்போ வந்து இந்த அரைச்சி வச்சுருக்கிறத அதில் ஊற்றிடலாம். பாருங்க, கொஞ்ச நாளைக்கு கொதிக்கட்டும். கொதித்தோன்னா உப்பு சரியாக இருக்கான்னு பாருங்கள். உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கணும். கொஞ்சம் உப்பு குறைச்சலாக இருக்குது, நான் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். கொஞ்சம் நாளைக்கு கொதிக்கட்டும். கொதிச்சோன்னா கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா இதை அரைச்சி ஊற்றி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து இதை எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்குவோம். இந்த இப்போ வந்து சப்பாத்தி போட போகிறேன். சப்பாத்தி போட்டு அதை தொட்டுட்டு சாப்பிடலாம். இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க. எல்லாம் போட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ சப்பாத்திக்கு வந்து
பாருங்கள், இதை மாதிரி இப்போ சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது. நீங்களும் செய்யுங்க. தேங்க்யூ.